திருக்குறள். இந்த குறள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. பொருள், நாம் அறிவுடையவர்களாக இருப்பதை விடுத்து நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளை செல்வங்களை நாம் அறிவுடையவர்களாக வளர்க்க வேண்டும். நாம் படிக்கவில்லை என்றாலும், நாம் கல்வி கற்கவில்லை என்றாலும் நம்முடைய குழந்தைகளை நாம் தரமான கல்வி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தரமான ஒரு படிக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்து அவர்களுக்கு தர வேண்டும். அப்படி படித்தால்தான் அவர்கள் அறிஞர்களாக உயர முடியும். அவர்களுக்கு தேவையான எதிர்காலத்தை அவர்களால் செய்து கொள்ள முடியும். நமக்கும் பிற்காலத்தில் அவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான அளவுக்கு வளர முடியும். இப்படி வளர்ந்தால்தான் அவர்கள் நமக்கும் பயன்படுவார்கள், சமுதாயத்துக்கும் பயன்படுவார்கள். எப்பயுமே ஒரு குடும்பம் தான் இந்த ஒரு நாட்டிற்கு ஒரு தனி ஒரு அடிப்படையானது. இது ஒரு குடும்பம் என்பது ஒரு சின்ன ஒரு செங்கல் மாதிரி. அதை வச்சு தான் மற்ற எல்லாமே. குடும்பம் தான் அப்புறம் ஊராகும், ஊர் தான் அப்புறம் ஊராட்சி ஆகும், அப்புறமா மாவட்டம் ஆகும், அப்புறம் மாநிலம், அப்புறம் நாடு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் யூனிவர்ஸ், பால்வழி திரள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு அடிப்படை அழகு என்பது குடும்பம் தான். அந்த குடும்பத்தை முதல்ல எப்பயுமே நம்ம சரி பண்ணிட்டோம்னா மற்ற அழகுகள்லாம் ஈஸியாக போயிடும். ஃபவுண்டேஷன் எப்பயுமே நம்ம என்ன பண்ண ஒழுங்காக போட்டுட்டோம்னா மேலே மேலே வீடு கட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் போடுற அந்த அடிப்படையான விஷயங்கள் தான் படிப்பு, பசங்களுக்கு சுகாதாரம், தூய்மை, அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அந்த திறன்கள், இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்துடலாம். நம்ம இருக்கிறோம், நம்ம படிக்கல, நம்ம பிள்ளை படித்து என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம படிக்கலைனாலும் நம்ம குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு நல்ல விதமான அறிவுகளை பெறுவதற்கு எந்த நிறுவனம் தேவையான கொண்டு அவங்களை சேர்த்து அவங்களை நல்ல நல்ல ஒரு அறிவு திறன்களை எல்லாம் வளர்த்து அவங்க வேலையாகவோ சொந்த தொழில் சுதந்திரமாகவோ இப்படியோ ஒன்று தன்னையும் தன்னை சார்ந்து வருகின்ற குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாத்து கொள்வதற்கு பேணி வளர்ப்பதற்கு போதுமான அளவுக்கு அவர்கள் தங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்வதால் நமக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்துக்கும் இந்த உலகத்திற்குமே அவர்கள் சில உதவிகளை செய்வார்களாக கருதப்படுகிறார்கள். எல்லோரும் படித்து வேலை இருந்தால் ஒரு நாட்டில் பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அப்போ வரக்கூடிய தலைவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்காது. நிறைய பிரச்சனை இருக்கும்போது தான் என்ன பண்ணணும், நிறைய குழப்பம், வளர முடியாது, சண்டை சச்சரவு, ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அதனால் இந்த அடிப்படையான இருக்கிற குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கிற பசங்களையும் படிக்க வச்சு அவங்களை பெரிய ஆளாக்கி அறிஞர்கள் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிக்கலைனாலும் அதுவே பெரிய விஷயம். அவங்க பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவாங்க. அவங்களே பெரிய பெரிய வல்லுநராக மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு அவங்கள சொல்லிக் கொடுத்துட்டு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், அறிவுடையவர்களாக ஆக்க வேண்டும், விஞ்ஞானிகளாக ஆக்க வேண்டும், அறிஞர்களாக ஆக்குவது நம்முடைய கடமை. அதை நாம் செய்துவிட்டால் அவர்கள் கடமையை அவர்கள் தானாக செய்வார்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.